ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரம் திங்கட்கிழமை. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 21 22. அதற்கு இயேசு, நீர் நிறைவுள்ளவராக விரும்பினால் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. தியானிப்போம். இன்றைய நற்செய்தியை நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது, நாம் செல்வர்களாக இருப்பதனால் பாவிகள் என்று பொருள் அல்ல. நாம் தான் செல்வத்தை வழிநடத்த வேண்டுமே தவிர செல்வம் நம்மை வழிநடத்தக்கூடாது. அந்த செல்வம் நம்முடைய இதயத்தின் மையமாக மாறிவிடக்கூடாது. அது நாம் வணங்கும் தெய்வமாக நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு தரும் ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. நிறைவுள்ளவராக இருந்து வான்வீட்டிலே இடம் பிடிக்க விரும்பிய அந்த இளைஞனிடத்திலே இருந்த பற்றை ஆண்டவராகிய இயேசு என்று வெளிப்படுத்துகின்றார். அவன் பற்றியிருந்ததெல்லாம் ஆண்டவரை அல்ல, ஆண்டவராக நினைத்து வழிபட்ட அந்த செல்வத்தை. ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை அவன் அறிந்திருந்தாலும் அந்த கட்டளைகளை கொடுத்த ஆண்டவரை அவன் மறந்திருந்தான். அந்த ஆண்டவருக்கு முதலிடத்தை தர மறந்துவிட்டான், மறுத்துவிட்டான். ஒரு செல்வந்தர் தன் வீட்டில் மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு பெட்டியை வைத்திருந்தார். அந்த பெட்டியில் நிறைய பணமும் தங்கமும் சேர்த்து வைத்திருந்தான். தினமும் அந்த பெட்டியை திறந்து பார்ப்பான், பிறகு பூட்டி வைப்பான். இதை செய்து வந்த அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதே வேளையில் அந்த பணக்கார மனிதனின் எதிர் வீட்டில் ஒரு ஏழை மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த ஏழை மனிதர் ஒருவேளை உணவுக்காக கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த ஏழை மனிதனை கவனிக்க வேண்டும், அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்க கூட இந்த மனிதருக்கு நேரமில்லை. ஒரு நாள் இரவில் அந்த பணக்கார மனிதர் இறந்து விடுகின்றார். இறந்த அவர் விண்ணகத்தின் வாசலிலே அவர் நிற்பதை காண்கின்றார். அங்கே நின்ற வானதூதரிடம் தன்னுடைய வாழ்நாளிலே தான் செய்த நன்மைகளின் கணக்கை காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றார். அந்த தூதரும், நீ பூமியில் வாழ்ந்தபொழுது செய்த நன்மைகளை எல்லாம் இதோ இந்த சிறிய பெட்டியில் நான் வைத்திருக்கின்றேன் என்று அந்த பெட்டியை திறந்து காண்பித்தாராம். ஒரு ஏழைக்கு ஒரு முறை நீ கொடுத்த உணவும், நோயுற்றிருந்த ஒரு மனிதருக்கு நீ செய்த சிறிய உதவியும், ஒரு மனிதர் மனமாற்றம் பெற நீ சொன்ன ஒரு மன்னிப்பின் வார்த்தையையும் இந்த பெட்டியில் நான் வைத்திருக்கின்றேன் என்றாராம். ஆச்சரியத்தோடு அந்த பணக்கார மனிதர், என்னுடைய தங்கப்பெட்டி எங்கே? அந்த தங்க பெட்டியிலே ஏராளமான தங்கத்தையும் பணத்தையும் நான் சேர்த்து வைத்திருந்தேனே, அதையெல்லாம் நீர் கொண்டு வரவில்லையா என்று கேட்டாராம். நீ பூமியில் வாழ்வதற்கு பூமியில் சேர்த்ததெல்லாம் பூமியிலே தான் இருக்கின்றது. நீ பூமியில் வாழ்ந்த பொழுது விண்ணகத்தில் வாழ்வதற்கு சேர்த்ததெல்லாம் இந்த விண்ணகத்தில் தான் இருக்கின்றது என்றாராம். அன்பார்ந்தவர்களே, நாம் பூமியில் வாழ்ந்த பொழுது எவ்வளவு வைத்திருந்தோம் என்பது முக்கியமல்ல, மாறாக அதை நாம் எதற்காக பயன்படுத்தினோம் என்பதுதான் முக்கியம். நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நன்மை செய்யும் கருவியாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே செல்வம் நம்முடைய இதயத்தை ஆக்கிரமித்து விட்டால் அது நமக்கு ஒரு ஆன்மீக தடையாக மாறிவிடும். அந்த இளைஞனுக்கு இயேசு கொடுத்த விண்ணகத்திற்கான அழைப்பில் 3 கட்டளைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, போய், அதாவது பழைய பற்றிலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது. இரண்டாவதாக, விற்று ஏழைகளுக்கு கொடு. அதாவது நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய தன்னலத்திற்காக, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல, மாறாக அது இறைவனுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக
இரக்கத்தை மற்றவர்கள் மீது பொழிவதற்காக அதை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். மூன்றாவது, வந்து என்னை பின்பற்று. அதாவது வெறுமனே இவ்வுலக பொருட்களை விட்டுவிடுவது அல்ல, மாறாக இயேசுவே என்னுடைய உண்மையான முதன்மையான செல்வம், இயேசுதான் என் வாழ்க்கையில் எல்லாமே என்று இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது. கிறிஸ்தவ வறுமை என்பது பொருள் இல்லாத, உடைமைகள் இல்லாத, பணம் இல்லாத, வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல. மாறாக தவறான பொருட்கள் மீது பற்றின்மை, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வது, ஒரு எளிமையான வாழ்க்கையை தேர்ந்து கொள்வது, நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது மற்றும் ஏழைகள் மீது ஒரு சிறப்பு அக்கறையை காண்பிப்பது, இதைத்தான் கிறிஸ்துவ வறுமை குறிக்கின்றது. உண்மையாக கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டு அவரை பின்பற்றுகின்றவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவையே முதன்மையாக சிறந்தவராக நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், ஒரு அச்சம் நம்மில் இல்லாமல் இருப்பதற்காக செல்வத்தின் மீது இருக்கின்ற ஒரு பற்றை நாம் விட்டுவிட வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருமே நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி, என் செல்வத்தை நான் வைத்திருக்கின்றேனா அல்லது என் செல்வம்தான் என்னை வைத்திருக்கின்றதா? புனித அகுஸ்தினார் அந்த இளைஞனின் துயரத்தை புரிந்து கொண்டவராக, அவன் நித்திய வாழ்வை விரும்பினான், ஆனால் சிறிய மதிப்புடைய துச்சமான இந்த பூமியின் செல்வத்தை விட்டுவிட அவன் மறுத்தான். எனவே மிகப்பெரிய மதிப்புடைய அந்த விண்ணக செல்வத்தை இழக்கின்றான் என்று கூறுகின்றார். புனித அல்போன்ஸ் லிகோரி புனித பெனவந்தூரின் கருத்தை மேற்கோள் காட்டிக்கொண்டு, உலக பொருள்களின் சுமையால் அழுத்தப்பட்ட ஆன்மா கடவுளிடம் உயர முடியாது என்று சொல்வார். தொடர்ந்து புனித அகுஸ்தினார், இந்த பூமியில் உள்ள பொருட்கள் மீது உள்ள அளவு கடந்த ஆசை நமது ஆன்மாவின் ஆன்மீக சிறகுகளை துண்டித்து விடுகிறது என்று கூறுகின்றார். புனித பிரான்சிஸ்கு அசிசி கிறிஸ்துவின் வறுமையை நேரடியாக பின்பற்றியவர், வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையின் தத்துவம் என்னவென்றால், எதையும் தனக்குரியதாக பற்றி கொள்ளாமல் கீழ்ப்படிதலிலும் தூய்மையிலும் புனித நற்செய்தியின்படி நாம் வாழ வேண்டும் என்று ஆழமாக வலியுறுத்தி கூறுகின்றார். புனித பிரான்சிஸ்கு அசிசி நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்து சொல்லுகின்றார். அதாவது, கிறிஸ்துவின் மீது நமக்கு அளவற்ற ஒரு அன்பு, அக்கறை, பற்று இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற அந்த ஆசை, பற்று என்பது மெதுவாக சிறிது சிறிதாக தளர தொடங்கும் என்று சொல்லுகின்றார். புனித ஆவிலா தெரேசா அவர்கள், நாம் கடவுளோடு ஆழமான ஒன்றிப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது நமது ஆன்மா இவ்வுலக பொருட்களை வெறுக்க ஆரம்பிக்கின்றது என்று சொல்வார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க புரிதலில் ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் இரக்க செயல் மட்டும் அல்ல, அது கடவுளின் அன்பின் கட்டளை. நமக்கு கிடைத்த செல்வம் நமக்கு மட்டுமே சொந்தமானது என்று நாம் கருதக்கூடாது. மாறாக அது பிறரின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். பொறுப்புடனும் விவேகத்துடனும் இறை பயத்துடனும் அந்த செல்வத்தை நாம் கையாள வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமை. ஒரு நிறைவான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நாம் அதிகமாக சேர்ப்பதில் இல்லை, மாறாக கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்து தேவையுள்ளவர்களோடு அதை பகிர்ந்து வாழ்வதில்தான் இருக்கின்றது. பூமியில் நாம் பெற்றுக்கொள்ளும் செல்வம் நிலையற்றது. அதுவே அன்பின் வழியாய் வழிநடத்தப்பட்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது விண்ணகத்தில் நிலையான ஒரு பொக்கிஷமாக மாறுகின்றது. ஜெபிப்போம். அனைத்து ஆசீர்வாதங்களையும் அள்ளித்தரும் இறைவா, எங்களை இந்த உலகத்திலே படைத்த நீர்
எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தையும் நீர் கொடுத்திருக்கின்றீர். ஒரு குறையும் இல்லாமல் எங்களை படைத்து வழிநடத்தி வருகின்றீர். அன்பு ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைக்காமல் எங்களுடைய சுயநல சிந்தனைகளை மையமாக கொண்டு, தங்களுடைய தன்னல சிந்தனைகளை மையமாக கொண்டு எங்களுக்காக நாங்கள் செல்வத்தை சேர்த்து கொண்டே வருகின்றோம். உம்மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை இதன் வழியாக சிறிது சிறிதாக இழந்து வருகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தின் செய்தியை நாங்கள் எமதாக்கி கொள்ள, உம்மையே பற்றி கொண்டு வாழ, நீர்தான் உண்மையான செல்வம், இந்த செல்வத்தில்தான் எங்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு வாழ தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தியருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அருளாசிர் என்னும் இந்த ஊடகத்தை கண்டுகொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.